நோவாவினுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும்னு பஞ்சாயத்து பிரசிடண்டா பிளான் போட்டார், இன்ஜினியரா பிளான் போட்டார். அண்டசராசரங்களை படைத்த தெய்வம் திட்டமிட்டார். உன் மக்களை பாதுகாக்க, உன் குடும்பத்தை பாதுகாக்க, உன் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக நீ பொறுமையாயிரு. என் தந்தையின் பிளான் திட்டம் நிறைவேறும். அவர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். நீதிமானா வாழ்ந்தது உலகம் பரியாசம் பண்ணி இருக்கும் இல்ல. எல்லாரும் வீட்டில் உட்காந்து கும்மாளம் போட்ட நேரத்தில் இவன் ஒருத்தன் போய் பலிபீடத்தை கட்டி தேவனே நீர், உடனே எல்லாரும் சொல்ல இந்த கலவனுக்கு வேற சோழி இல்லை. பூமியில ஒருத்தனும் இல்லை, அன்னைக்கு பூமியில ஒருத்தனும் இல்லை. எல்லா வீட்டிலையும் சினிமா சத்தம் கேட்டப்போ, எல்லா வீட்டிலையும் கெட்ட வார்த்தை சத்தம் கேட்டப்போ, எல்லா வீட்டிலையும் உலகத்தின் காரியம் கேட்டப்போ, ஒருத்தருக்கு வீட்டில் மட்டும்தான் தேவனே நீர் பெரியவர்னு சவுண்டு கேட்டு. இவனுக்கு வீட்டில் மட்டும்தான் காலையில் ஏசப்பா சபைக்கா சோத்திரம், ஊழியத்துக்கா சோத்திரம், பாஸ்டருக்கா சோத்திரம், இந்திய தேசத்துக்கா சோத்திரம், குடும்பங்களுக்கா சோத்திரம், ரட்சிப்புக்கா சோத்திரம்னு சவுண்டு கேட்டு. அப்ப உலகத்தான் சொன்னா இவனுக்கு கிறுக்கு வேற வேலை இல்லைன்னு. ஆனா காலம் தெளிவிச்சு எவன் குடும்பத்துக்கு தெய்வ பாதுகாப்பு உண்டு காலம் தெளிவிக்கும். நீ பொறுமையா தெய்வத்தை தேடு, நீ நிதானமா தெய்வத்தை தேடு, நீ ஆண்டவரை உண்மையா தேடு, காலம் தெளிவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மொட்டை பேப்பரை எழுதிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லவரை போல இருக்கிற காலம் தெளிவிக்கும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிட்டு நல்லவரை போல இருக்க காலம் தெளிவிக்கும். அடுத்தவனுக்கு விரோதமா தீமை செய்துட்டு நல்லவரை போல நடக்கிற காலம் தெளிவிக்கும். ஆணிக்கல் அப்படிங்கி போடுவார் தெய்வம். விளையாடுதியா மக்களே? பின்ன இதை எடுத்து உண்மையா ஆராதிக்கிறவனுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? காலம் தெளிவிக்கணும். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், உண்மையா தெய்வத்தை சேவித்தவனுக்கும் சேவையாதவனுக்கு உள்ள வித்தியாசத்தை காலம் தெளிவிக்கணும். இல்லைன்னு சொன்னா நீதிமான வாழ்கிறவன் முட்டாளாய் போவான், தெய்வத்தை நம்பி இருக்கிறவன் முட்டாளாய் போவான். தெய்வம் தம்முடைய ஜனத்தை பரியாசம் பண்ண விடமாட்டார், வெட்கப்பட விடவே மாட்டார். காலம் தெளிவிக்கும். நீ தெய்வ சமூகத்தில் இரு, நீ தெய்வ சமூகத்தில் காத்திரு, நீ தெய்வ பாதத்தில் இரு. தெய்வத்தை விடாதே. யார் என்ன சொன்னாலும் தெய்வத்தை விடாதே, ஆராதனை விடாதே, ஜெபத்தை விடாதே, துதியை விடாதே, உண்மையா வாழ்றதை விடாதே, கீழ்ப்படிதலை விடாதே, ஆவிக்குரிய வாழ்க்கையை விடாதே, ஜெபிக்கிறத விடாதே, வேதத்தை திறந்து வச்சு அழு, தெய்வத்தை ஆலயத்துக்கு போய் அழு, விடாத தெய்வத்தை. பூமியில எவன் வாழாம இருந்தாலும் நோவாவின் குடும்பம் வாழ வைக்கிற தெய்வம் அவர், வித்தியாசப்படுத்துகிற தெய்வம் அவர், வளர பண்ணும் தெய்வம் அவர், பாதுகாக்கும் தெய்வம் அவர், தப்ப பண்ணும் தெய்வம் அவர், நடத்தும் தெய்வம் அவர், உயர்த்தும் தெய்வம் அவர். நீதிமானாய் வாழ்கிற தம்முடைய பிள்ளையை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். அதான் தெய்வம், அதுதான் தெய்வம். நீ உண்மையா தெய்வத்தை சேவி, கீழ்ப்படி. பைபிள் சொல்லுது, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்தான்.